இன்னைக்கு நிஃப்டி பொறுத்தவரை ஓப்பனிங்கே ஒரு கேப் அப்ல தான் இருந்துச்சு. ஒரு ஸ்ட்ரைட் பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்துட்டு நியர் 24,350 வரை போயிட்டு அங்கிருந்து கீழே இறங்கிட்டு நியர் 24,160 வந்து முடிச்சிருக்காங்க. இதோட பிரைஸ் நல்லாவே மேலே வந்திருக்கு. ஈவன் தோ குருடாயிலோட பிரைஸ் நல்ல பீக்கும் போயிருக்காங்க. அதே மாதிரியே நம்ம ருப்பியோட வேல்யூமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. லைஃப் டைம் ஹையை போய் ரீச் பண்ணியிருக்கு யூஎஸ்டி. ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல மார்க்கெட்டில் ஒரு கான்ஃபிடென்ட் குறைவாக தான் இருக்கும். பட் வேர்ல்டு வைட் இருக்கக்கூடிய அந்த சென்டிமெண்ட்னால இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனோம்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஆல்மோஸ்ட் இன்னும் ஓப்பன் பண்ணல, அந்த இடத்துல பெரிய மூமெண்ட்டும் இல்லாமல் இருக்கு. இதோட சேர்த்து அனதர் அப்டேட்டா ஒபெக் கண்ட்ரியில இருந்துட்டு யுஏஇ வெளியில வந்திருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா அகைன் குரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து இன்னும் மேலே கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த ஒபெக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் பிரைஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கு. அப்படி பார்க்கும்போது இவங்க வெளியில வர்றது ஒரு நெகட்டிவ் இம்பாக்டா நம்ம பார்க்க முடியும். இதனால தான் குரூட் ஆயிலோட பிரைஸுமே இன்னும் மேலே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த நெகட்டிவ் நியூஸ்லாம் இருந்தாலுமே மார்க்கெட் நல்லாவே மேலே வந்திருக்கு. இவ்வளோ நாளா நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா மார்க்கெட் கீழே போகும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்போட பொசிஷனல் வியூ வச்சிருந்தோம். அதை இன்னைக்கு பிரேக் பண்ணிடுச்சு. நேத்தோட வியூல நம்ம கிளியராகவே சொல்லியிருக்கோம். அண்ட் இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24,320க்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடும் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அது என்ன வியூ அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ஓவரால் வியூ, அதாவது இப்போ ஒரு பொசிஷனலா ஒரு ஷார்ட் எடுத்து வச்சிருக்காருன்னா அந்த இடத்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷனல் வியூ மாறிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போறதுக்கான சான்ஸ் தான் எடுக்கும். அப்படி பார்க்கும்போது இங்க இருந்து டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது டுவர்ட்ஸ் 24,600 அண்ட் 24,800 வரை போகணும் அப்படிங்கிறதா இப்போ இருக்கக்கூடிய வியூவா இருக்கு. இதுல இன்ட்ராடேல நாளைக்கு எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கறத பார்த்துடலாம். கரண்ட் ஜோன்ல இருந்து பிரைஸ் மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இல்லையா. மேலே போகணும்னா அது சப்ளை ஜோன் ஒன்னா இருக்கக்கூடிய 24,230 இந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா பிரைஸ் மேலே போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அது இம்மீடியட்டா ரெசிஸ்டன்ஸ் ஒன்னா இருக்கக்கூடிய 24,406 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். அண்ட் இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சப்ளை ஜோன் 2 அதாவது 24,600 போய் ரீச் பண்ணிடும். அண்ட் இதையும் பிரேக் பண்ணாதான் அடுத்த ரேஞ்சுக்கு போகும். அது அடுத்தடுத்த நாட்களில் பார்த்துக்கலாம். இம்மீடியட்டா அவ்வளோ தூரம் போகாது. அதே மாதிரியே பிரைஸ் சப்போஸ் வந்துட்டு இந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா பிரைஸ் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் கீழே வந்தாலுமே அடுத்த டிமாண்ட்ல வந்து சப்போர்ட் எடுத்து அகைன் மேலே போறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு அப்படிங்கிறது ஓவரால் வியூ. அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா டிமாண்ட் ஜோன் 3 அதாவது 23,960 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும். இங்க வந்தாலுமே ஸ்ட்ராங்கா மேலே போறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. இங்க இருந்துமே திரும்ப மேலே போறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா கீழே வரும். அண்ட் ஓரளவுக்கு மார்க்கெட் கொஞ்சம் வீக்கா இருக்குனாலுமே அப் டு இந்த டிமாண்ட் ஜோன் 4 வரைக்கும் தான் வரும். அண்ட் இதை பிரேக் பண்ணுச்சுன்னா ஸ்ட்ராங்கா கீழே போயிடும். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பையருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் இன்னும் ஃபர்தரா கீழே இறங்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. பட் இதுக்கு கீழே போறதுக்கு டைம் நிறைய இருக்கு. அது நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக இப்போ இருக்கக்கூடிய இடத்துல இருந்து மேலே தான் போகணும் அப்படிங்கிறதும், அது சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா மேலே வந்துடும் அப்படிங்கிறதும், டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே வந்தாலுமே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதும், டிமாண்ட் ஜோன் 3 பிரேக் பண்ணால் தான் கொஞ்சம் வீக் ஆகுது, டிமாண்ட் ஜோன் 4 பிரேக் பண்ணுச்சுன்னா பெருசாக வீக் ஆகிடும் அப்படிங்கிறதும் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. நம்ம ட்ரேட் எம்பரர்ல டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் செப்பரேட்டா மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். இதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூட் ஆயிலோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இது ஃபர்தரா எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரேட் எம்பரர்ல 2 நியூ செஷன் ஸ்டார்ட் பண்றோம். இது 1 மந்த் கோர்ஸ். இது 2 செஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. சாட்டர்டே சண்டே மட்டும் ரெகுலரா அட்டென்ட் பண்ணலாம், அல்லது வீக்லி செஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஈவினிங் 6 to 10 o'clock அப்படிங்கிறதும் செஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. இந்த கோர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரர் கான்டாக்ட் பண்ணுங்க. குரூட் ஆயிலோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன்ல இருந்து பிரைஸ் அப்படிங்கிறது மேலே வந்துகிட்டே இருக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த வார், அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பெக் கண்ட்ரியில இருந்துட்டு இந்த யுஏஇ வெளியில வந்தது, இது மட்டும் இல்லாமல் ரஷ்யா வந்துட்டு ஈரானை மீட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரூட் ஆயிலோட ப்ரைஸை மேலே கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை டிமாண்டபிள் ப்ராடக்டாக இப்போதைக்கு இருந்துட்டு வருது. அப்படி பார்க்கும்போது இதோட ப்ரைஸ் மேலே தான் போகணும் அப்படின்னாலுமே இங்க இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் இது லைவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 9,837ல ட்ரேட் ஆகுது. இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கீழே வந்துட்டு திரும்பவும் மேலே போனுச்சுன்னா கொஞ்சம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது டிமாண்ட் ஜோன் 1 வரை வந்துட்டு அங்கிருந்து மேலே வரணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். அதாவது 9,643 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு திரும்ப மேலே போச்சுன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்கக்கூடிய 10,100 வரைக்கும் போகும். சப்போஸ் இந்த பிரைஸ் இந்த சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா கரண்ட் ஜோன்ல இருந்தே
மேலே போகும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி இதுக்கு மேலே தான் நிற்கிறாங்க. இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அப்படி போச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 1 அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்கக்கூடிய 10,389 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த பிரைஸ் டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ற பட்சத்தில், அதாவது 9,643 பிரேக் பண்ற பட்சத்தில் கொஞ்சம் வீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 9,323 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை பொறுத்தவரை கொஞ்சம் ரிஸ்கான ஏரியா. இதுல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஜென்ரலா எடுக்க மாட்டோம், அல்லது இருந்தாலுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம், அல்லது நமக்கு ட்ரேட் எம்பரர் ஸ்டூடெண்டால இதை எடுக்க முடியும். இந்த இடத்துல எப்படி ட்ரேட் எடுக்கணுன்றதுக்கான ரூல்ஸ் கொடுத்துருக்கேன். சப்போஸ் இந்த இடத்துக்கும் கீழேயும் பிரேக் ஆச்சுன்னா, அதாவது டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 9,323 இதுக்கு கீழேயும் பிரேக் பண்ற பட்சத்தில் பிரைஸ் ஃபர்தரா கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த ரேஞ்சா இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் 1, அதாவது 8,989 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இதுக்கு கீழே போற பட்சத்தில் நல்லாவே வீக் ஆயிடும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. அது வரும்போது பார்த்துக்கலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய மூவ் அப்படிங்கிறது ஒரே நாள்ல கிடைக்காது. இந்த லெவல் தான் இமிடியேட்டா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஓவராலாக கரண்ட் ஜோன்லேருந்தே மேலே தான் போகணும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 1 வரை வந்துட்டு மேலே போகலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அண்ட் அதையும் பிரேக் ஆச்சுன்னா கொஞ்சம் வீக் ஆகும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் வரலாம். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா சப்போர்ட் 1 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது.